நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெபிளைசர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நெய்வேலி லிக்னைட் என்எல்சிக்கு நேராக ஆப்போசிட் உள்ள என்எல்சி ஆர்சி கேட்டுக்கு நேராக ஆப்போசிட் உள்ள டார்லிங் ஷோரூமுக்கு வந்திருக்கோங்க. பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அனுப்பிச்சுட்டாச்சுங்க. இந்த பிளேஸில் தான் நம்ம இப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு கீழே உள்ள ஒரு பிளேஸுங்க, அதுக்குள்ளே தான் வைக்க சொல்லியிருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் உள்ள எல்லாத்தையும் கழட்டி ஆகணுங்க. ப்ளஸ் அந்த குப்பையெல்லாம் எடுக்க சொல்லணுங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாங்க. ஒன்ஸ் மெயின்டெனன்ஸோட ஹையர் அப்ரூவல் கொடுத்தோன்னா நம்ம இந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்டெபிளைசர்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கே அனுப்பிச்சி விட்டாச்சுங்க, ஆயிலோடு அனுப்பிச்சி விட்டாச்சுங்க. இது ஆயில் கூல் டைப்பு தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிங்க. கிரிம்பிங் டூல்லாம் இப்போ வீடியோ எடுக்க முடியலைங்க. பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க, கனெக்ஷன்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அவுட்ரு அந்த ஃப்ரேமிங் கூட நம்ம மாட்டேங்க. செம்ம கஷ்டமாயிடுச்சுங்க. 2:30 மணிக்கு ஆரம்பித்ததுங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிடுச்சுங்க. 5 மணிலேருந்து இங்கே பர்மிஷன் வேறு வாங்கணுன்றதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கனெக்ஷன் கொடுத்துங்க, ஆன் பண்ணியாச்சுங்க. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 258 பக்கம் வருதுங்க. இது நைட் டைமுங்க, அதனால் லோடு இல்லாத கட்டிக்கு நமக்கு இவ்வளோ வோல்டேஜ் வருதுங்க. லோடு ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராப் ஆயிருங்க. பகல் டைம்லேயும் உங்கள் பக்கத்தால் உங்களுக்கு ஷோரூமு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ராப் ஆகிடுங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது நைட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி இருக்குங்க. இந்த டயத்தில் இந்த வோல்டேஜ் வருதுங்க. இப்போ ஆன் பண்ணி விட்டாச்சுங்க. ஷோரூம் தான் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்செல்லாம் பார்த்திங்கன்னா 200 ஆம்ப் சுவிட்ச் தாங்க போட்டிருக்கோம். ஹெவியாக தான் போட்டிருக்கோம், அந்தளவுக்கு லோடு இல்லைங்க. இங்கே பார்த்திங்கன்னா கரண்ட்டு செக் பண்ணோன்னா 15 ஆம்ப்ஸ் எடுக்குதுங்க பிஃபிஎஸ்லங்க. அப்போ ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே ஏசிங் தாங்க. ஷோரூம்ன்றங்காட்டிக்கு ஏசி தான் ஃபுல்லாக, அது கொஞ்சமாக தான் கரண்ட் எடுக்குங்க. இங்கே மொத்தம் லோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பர் ஃபேஸுக்கு ஒரு 80 ஆம்ப்ஸ் பக்கம் லோடு இருக்குதுங்க. 80-100 ஆம்ப்ஸ் லோடு இருக்குதுங்க. பட் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அட் டைம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹெவியாக கொடுத்துருக்கோங்க. காப்பர் கேட்டிருக்காங்க, அதனால் காப்பர் கொடுத்துருக்கோங்க. கொஞ்சமாக ரைஸ் ஆகுங்க. உள்ள இருக்க கூலிங் ஆக கொஞ்சம் ரைஸ் ஆகுங்க. மெதுவாக தான் ரைஸ் ஆகுங்க. பார்க்கலாங்க, லாஸ்ட்டாக ஒரு டைம் கூட காமிக்கிறேனுங்க. இது கிரிம்பிங் அடித்ததெல்லாம் நான் காமிக்கலைங்க, ஏன்னா வீடியோ எடுக்க முடியலைங்க. ஹெவி ஒர்க் ஆகி போச்சுங்க. உள்ளே இருக்க ட்ரக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியலை. இப்போ ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்க. டபுள் கேபிள் தான், இன்புட் சைடு டபுள் கேபிள் கொடுத்துருக்கோங்க. 35 காப்பர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதை டபுளாக போட்டிருக்கோங்க. பார்த்திங்கன்னா சுவிட்சு பார்த்திங்கன்னா ஜிடி தாங்க, நல்லா ஹெவியாக இருக்குங்க. 200 ஆம்ப்ஸுங்க. இதில் ஹெவி டைப் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம சைடுக்கு தகுந்த போல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. லேம்புங்க வழக்கம் போல் நம்ம யூனிட் எல்லாத்துலேயுமே லேம்பு கம்பல்சரி வந்துடுங்க. இன்சைடு உங்களுக்கு ஆயில் ஃபில்லப் பண்ணும்போது காமிக்கலான்னு நினச்சேங்க, ஏன்னா ஆயிலும் ஊற்றி க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஹெவி ஒர்க், ஏன்னா ஷோரூம்ன்றதுனால உங்களுக்கு ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் வைக்க முடியாதுங்க. ஏன்னா பர்டிகுலர் டைமு தான் கொடுத்துருந்தாங்க, அந்த டயத்துக்குள்ளே தான் நம்ம பண்ணி ஆகணுங்க. அதனால தான் உங்களுக்கு எடுக்க முடியலைங்க. ஃபுல்லாமே நிரப்பியாச்சுங்க, இல்லைன்னா உள்ளிருக்கெல்லாம் காமிக்கலன்னு நினச்சேனுங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சுங்க ஃபுல்லாத்தைங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஷோரூமுக்கோ உங்களோட இண்டஸ்ட்ரிக்கோ வீட்டுக்கோ போடணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.